லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, இன்றைய நம் நிகழ்வில் இடம்பெற இருப்பவை தடம் தந்த தகைமை, திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கர்தினால்கள் அவை மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, உடன்படிக்கை பேழையை சுமக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தாவீது நகரில் அவர் தமக்கு வீடுகளை கட்டினார். கடவுளின் பேழைக்கென ஓரிடத்தில் ஏற்பாடு செய்து அதற்கென ஒரு கூடாரத்தையும் அமைத்தார். பின்னர் தாவீது கடவுளின் பேழையை சுமக்கவும் என்றென்றும் தமக்கு பணிவிடை செய்யவும் ஆண்டவர் தேர்ந்து கொண்ட லேவியர் தவிர வேறொருவரும் கடவுளின் பேழையை சுமக்கலாகாது என்றார். ஆண்டவரின் பேழைக்கென தாம் ஏற்பாடு செய்திருந்த இடத்துக்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரேலர் அனைவரையும் எருசலேமில் ஒன்று திரட்டினார். அவ்வாறே தாவீது ஆரோனின் புதல்வரையும் லேவியரையும் ஒன்று திரட்டினார். கோகாத்தின் புதல்வருள் தலைவர் உரியேல், அவர் உறவின் முறையினர் 120 பேர். மெராரியின் புதல்வருள் தலைவர் அசாயா, அவர் உறவின் முறையினர் 220 பேர். கெர்சேம் புதல்வருள் தலைவர் யோவேல், அவன் உறவின் முறையினர் 130 பேர். எலிசாப்பான் புதல்வருள் தலைவர் செமாயா, அவர் உறவின் முறையினர் 200 பேர். எலிசாப்பான் புதல்வருள் தலைவர் எலியேல், அவர் உறவின் முறையினர் 80 பேர். உசியேல் புதல்வருள் தலைவர் அமினதாபு, அவர் உறவின் முறையினர் 112 பேர். ஆகியோரே உடன்படிக்கை பேழையை சுமக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கர்தினால்கள் அவை. அன்பு நேயர்களே, வருகின்ற மே 7 புதன்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் மாலை 4:30 மணியளவில், இந்திய இலங்கை நேரம் இரவு 8 மணியளவில் திரு அவையை வழிநடத்த இருக்கும் 267வது திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கர்தினால்கள் அவையானது தொடங்க உள்ளது. எனவே இன்றைய நம் நிகழ்வில் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கர்தினால்கள் அவை குறித்து காணலாம். திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கர்தினால்கள் அவையினை லத்தீன் மொழியில் கான்க்ளேவ் என்று அழைப்பர். கும் கிளாவே என்ற லத்தீன் சொற்களிலிருந்து பிறந்த இச்சொல் சாவியுடன் என்ற பொருளை உள்ளடக்கியது. திரு அவையை வழிநடத்த இருக்கும் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்காக ஓட்டுரிமம் உடைய கர்தினால்கள் அனைவரும் வத்திக்கானின் ஓர் அறையில் ஒன்று கூடி இத்தேர்தலை நடத்துவர். தொடக்க காலத்தில் திருத்தந்தையர்களை தேர்ந்தெடுக்கும் இந்த முறையில் நிறைய அரசியல் தலையீடுகள் இருந்துள்ளன. இவ்வுலக அதிகாரங்களால் அதிகமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த காலங்களில் இந்த அவைகள் ஆன்மீகத்தை பிரதிபலிக்கவில்லை. எடுத்துக்காட்டாக 687ஆம் ஆண்டில் அருள் பணியாளர்கள், இராணுவம், ரோம் தலைவர் ஆகியோருக்கிடையே பல மோதல்கள் ஏற்பட்டதால் அப்போது திருத்தந்தை தேர்தலில் பங்கெடுத்தவர்கள் மக்களோடு மக்களாக நின்று கொண்டிருந்த செர்ஜியூஸ் என்ற ஓர் அருள் பணியாளரை அழைத்து அவரை லாத்தரன் மாளிகையில் திருத்தந்தையாக திருநிலைப்படுத்தினார்கள். அவரே திருத்தந்தை முதலாம் செர்ஜியூஸ். இவ்வாறு தொடக்க காலத்தில் நடைபெற்ற சில தேர்தல்களில் அரசியல் அதிகாரங்களின் தலையீடுகள் அதிகம் இருந்தன. 1059ஆம் ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் நிக்கோலாஸ் ஆண்டவரின் பெயரால் நோமினே தோமினே என்ற தலைப்பில் வெளியிட்ட ஆணையின் வழியாக பேரரசர்களும் ரோமை பேரரசின் அதிகாரிகளும் திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் வாக்குரிமையில் தலையிடுவது நிறுத்தப்பட்டது. கர்தினால் ஆயர்கள் மட்டுமே திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்று இதில் கூறப்பட்ட நிலையில் பல அதிகார போராட்டங்கள் தொடர்ந்ததன் காரணமாக பின்னாளில் அனைத்து கர்தினால்களும் தேர்தலில் கலந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. திருத்தந்தை தூய 6ஆம் பவுல் 1970ஆம் ஆண்டில் வெளியிட்ட ஆணையில் கான்க்ளேவில் கலந்து கொள்ளும் மொத்த கர்தினால்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக 120ஆகவும் இவர்கள் 80 வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற வரைமுறையை நிர்ணயித்தார். அதுவே இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படுகிறது.
ஆயரின் ஆதரவாளர்கள் ரோமிலிருந்த திருத்தந்தையை தொடர்ந்து அச்சுறுத்தி வந்ததால் 1243ஆம் ஆண்டில் இத்தாலியின் வித்தெர்போ நகர் திருத்தந்தையின் நகரமாக மாறியது. 1268ஆம் ஆண்டில் திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்காக அந்நகரிலிருந்த திருத்தந்தை மாளிகையின் பெரிய அறையில் 20 கர்தினால்கள் கூடினர். 2 ஆண்டுகள் 9 மாதங்களாகியும் இவர்கள் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கவில்லை. இதனால் கோபமடைந்த மக்கள் அவ்வறையை பூட்டி புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் வரை அதை திறக்காமல் இருந்தனர். அதோடு அக்கர்தினால்களுக்கு ரொட்டியையும் தண்ணீரையும் தவிர வேறு எதையும் கொடுக்காமல் இருந்ததோடு தூய ஆவி துரிதமாய் இறங்கட்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருந்த அறையின் மேற்கூரையையும் பிரித்துள்ளனர். இந்த ஆண்டுகளில் 2 கர்தினால்கள் இறந்துள்ளனர். ஒருவர் உடல்நலக்குறைவால் அவ்வறையை விட்டு வெளியேறியுள்ளார். அதன் பின்னர்தான் கர்தினால்கள் திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதில் வேகமாய் செயல்பட்டுள்ளனர். அச்சமயம் 33 மாதங்கள் கழித்து 1271ஆம் ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தைதான் திருத்தந்தை 10ஆம் கிரகரி. அவர் அச்சமயம் குருவாக கூட இல்லை. பூட்டிய அறைக்குள் இத்தேர்தல் நடந்ததால் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கர்தினால்கள் அவைக்கு கும்க்ளாவே, அதாவது கொன்க்ளாவே என்ற பெயர் வந்தது. திருத்தந்தை 10ஆம் கிரகரி பதவியேற்றவுடன் கான்க்ளேவ் ஒரு தனி அறையில் நடைபெற வேண்டுமென்ற சட்டத்தை கொண்டு வந்தார். 1878ஆம் ஆண்டில் இத்தாலியில் திருத்தந்தையின் மாநிலங்கள் வீழ்ச்சியுற்ற பின்னர் இந்த கான்க்ளேவ் அவை வத்திக்கானின் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் இடம்பெற்று வருகிறது. இந்த ஆலயத்தில்தான் இது எப்போதும் நடைபெற வேண்டுமென்று திருத்தந்தை தூய 2ஆம் ஜான்பால் அவர்கள் வெளியிட்ட உனிவர்சி டொமினிச்சி கிரேஜிஸ் என்ற அப்போஸ்தலிக்க சட்ட அமைப்பில் கூறியுள்ளார். மே 7 புதனன்று மாலையில் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வழி வருபவரை தேர்ந்தெடுக்கும் கான்க்ளேவ் அவை ஆரம்பிக்க இருக்கின்றது. இது திரு அவையில் இடம்பெறவிருக்கும் 76வது கான்க்ளேவ் அவையாகும். இந்த கான்க்ளேவ் அவையில் பங்கெடுக்கும் 135 கர்தினால்களும் மே 7 புதனன்று காலை 7 மணிக்கு வத்திக்கான் சாந்தா மார்த்தா இல்லத்திற்கு சென்று கான்க்ளேவ் அவை முடியும் வரையில் அங்கேயே தங்கியிருப்பார்கள். புதன் காலை 10 மணிக்கு வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் அனைத்து கர்தினால்களும் இணைந்து கர்தினால் ஜோவானி பத்திஸ்தா ரே தலைமையில் கான்க்ளேவ் அவைக்காக ஜெபிக்கும் ப்ரோ எலிஜேந்தோ ரொமானோ பொந்திஃபிசே என்ற திருப்பலியை நிகழ்த்துவார்கள். பின்னர் அன்று மாலை 4:15 மணிக்கு இந்த கான்க்ளேவ் அவையில் பங்கெடுக்கும் 135 கர்தினால்களும் சாந்தா மார்த்தா இல்லத்திலிருந்து பவுலின் சிற்றாலயத்திற்கு செல்வர். அங்கு தியானம் மற்றும் ஜெபத்தில் ஈடுபட்ட பின்னர் பாலின் சிற்றாலயத்திலிருந்து ரெஜியா அறை வழியாக புனிதர்கள் பிரார்த்தனையை பாடியபடியே சிஸ்டைன் சிற்றாலயம் செல்வர். வேணி கிரையாத்தோர் என்ற தூய ஆவியிடம் வேண்டுதல் செய்யும் பாடலை பாடிய பின் அவரவருக்கு குறிக்கப்பட்ட இருக்கையில் அமர்வர். கர்தினால்களின் இருக்கைகள் ஒவ்வொருவரும் கர்தினாலாக உயர்த்தப்பட்ட ஆண்டின்படி குறிக்கப்பட்டிருக்கும். சிஸ்டைன் சிற்றாலயத்தின் நடுவில் ஒரு மேஜையில் வைக்கப்பட்டிருக்கும் விவிலியத்தின் மீது கை வைத்து 135 கர்தினால்களும் ஒவ்வொருவராக வந்து உறுதிமொழி எடுப்பர். இத்தேர்தலில் எந்த பொதுநிலை அதிகாரிகளின் தலையீடுக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டேன். இத்தேர்தல் குறித்த உனிவர்சி டொமினிச்சி கிரேஜிஸ் என்ற அப்போஸ்தலிக்க சட்ட அமைப்பின்படி ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டிய விதிமுறைகளின்படி நடந்து கொள்வேன். யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் அகில உலக திரு அவையின் மேய்ப்பராக பணியை தொடருவார். அவர் திருப்பீடத்தின் ஆன்மீக மற்றும் உலகியல் சார்ந்த உரிமைகளையும் சுதந்திரத்தையும் உறுதிப்படுத்தி ஊக்கத்தோடு பாதுகாப்பார் என்று 135 கர்தினால்களும் உறுதிமொழி எடுப்பார்கள். இந்த உறுதிமொழியை காப்பாற்றாதவர்கள் திரு அவையை விட்டு விலக்கப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உறுதிமொழியை தொடர்ந்து கான்க்ளேவ் அவையோடு தொடர்பில்லாத அனைவரும் உடனடியாக வெளியேறுவர். அப்போது சிஸ்டைன் சிற்றாலயமும் 135 கர்தினால்கள் தங்கியிருக்கும் வத்திக்கானில் உள்ள சாந்தா மார்த்தா இல்லமும் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெறாதவர்களுக்கு மூடப்படும். அப்போஸ்தலிக்க சட்ட அமைப்பின்படி 2வது தியான சிந்தனைகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து கர்தினால்களில் குறைந்த வயதுடையவர் சிஸ்டைன் சிற்றாலய கதவை மூடுவார். இம்முறை பங்கேற்கின்ற 135 கர்தினால்களில் ஆஸ்திரேலியாவை சார்ந்த கர்தினால் பைச்சோக் மிகோலா அவர்களே வயதில் சிறியவர்.
அவையில் கர்தினால்கள் சிறிய ஜெபம் சொல்லி சிறிது நேரம் அமைதி காப்பர். அதன் பின்னர் கான்க்ளேவ் அவையின் மூத்த கர்தினால் வாக்கெடுப்பை தொடங்கலாமா என கேட்க அனைவரும் சரி என்று சொன்னதும் முதல் வாக்கெடுப்பானது நடைபெறும். ஒவ்வொரு கர்தினால்களிடமும் 2 அல்லது 3 வாக்குச்சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். செவ்வக வடிவிலான இந்த சீட்டின் மேலே எலிகோ சூமும் பொந்திஃபிசேம், அதாவது திருத்தந்தையாக நாம் தேர்ந்தெடுப்பவர் என லத்தீனில் எழுதப்பட்டிருக்கும். கீழே ஒரு கோடு இருக்கும். அதில் பெயரை எழுதி வாக்குத்தாளை 2ஆக மடித்து அங்குள்ள திருப்பலி பீடத்தின் மீது வாக்குகளை சேகரிக்க வைக்கப்பட்டிருக்கும் 3 கிண்ணங்களில் முதல் பெரிய கிண்ணத்தில் ஒவ்வொருவராக வந்து போடுவர். 2வது கிண்ணம் உடல் நலமின்றி யாரும் வெளியே இருந்தால் அவர்களிடம் சென்று வாங்கி வரும் வாக்குகளை போடுவதற்குரியது. 3வது கிண்ணம் வாக்குகளை சரிபார்த்து போடுவதற்குரியது. வாக்குகள் அனைத்தும் ஊசியின் மூலம் ஒரு நூலில் கோர்த்து ஒரு முடிச்சு போட்டு அவை மீண்டும் ஒருமுறை சரிபார்க்கப்படும். வாக்குகளை சரிபார்த்து எண்ணுவதற்கு அங்குள்ள கர்தினால்களே ஒவ்வொரு முறையும் சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுவர். திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் 2/3 பகுதி வாக்குகளுடன் மேலும் ஒரு வாக்கை பெற்றிருக்க வேண்டும். இந்த வரைமுறையானது 1179ஆம் ஆண்டு திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டரால் கொண்டுவரப்பட்டது. இத்தேர்தலில் 2/3 பகுதி வாக்குகள் முழு எண்மத்தை பெறாதபோது அவற்றோடு ஒரு வாக்கு அதிகமாக பெற வேண்டும் என்ற வரைமுறையை திருத்தந்தை தூய 2ஆம் ஜான்பால் அவர்கள் 1996ஆம் ஆண்டில் வெளியிட்ட உனிவர்சி டொமினிச்சி கிரேஜிஸ் என்ற அப்போஸ்தலிக்க சட்ட அமைப்பில் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க இருக்கும் கர்தினால்கள் 135 பேரில் 2 பங்கு 91 வாக்குகள் தற்போது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுபவருக்கு தேவை. திருத்தந்தையின் தேர்தல் நிலவரம் குறித்து பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்காக சிஸ்டைன் சிற்றாலயத்தின் மேற்கூரையில் புகைப்போக்கி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் கருப்பு புகையும், தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டால் வெண்புகையும் வெளியே வரும். வெண்புகை வெளியே வரும்போது வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலின் மணிகள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். வெண்புகை வெளியே வருவது ஏறக்குறைய 45 நிமிடங்கள் நீடிக்கும். இந்த புகைகள் வெளிவருவதற்கு வாக்குச்சீட்டுகளுடன் வேதிய பொருட்களும் சேர்த்து எரிக்கப்படும். வெண்புகையை வெளியிடும் வழக்கம் 1903ஆம் ஆண்டிலிருந்து திரு அவையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தேர்தலானது ஒவ்வொரு நாளும் காலையில் 2 முறை, மாலையில் 2 முறை என முதல் 3 நாட்களுக்கு நடைபெறும். அதுவரை புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனில் ஜெபம் மற்றும் தியானத்திற்கென ஒரு நாள் விடப்பட்டு அடுத்த நாள் மீண்டும் வாக்கெடுப்பு தொடங்கும். புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படும் வரை தினமும் பகல் 12 மணி அளவிலும் மாலை 7 மணி அளவிலும் புகை தெரியும். திரு அவையை வழிநடத்த இருக்கும் திருத்தந்தையை தேர்வு செய்வதற்கான இந்த தேர்தல் அரசியல் தேர்தல் போன்றதன்று. தூய ஆவியின் அருளையும் ஆற்றலையும் நிறைவாக பெற்று அந்த ஆவியின் துணையுடன் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க கர்தினால்கள் ஒவ்வொருவரும் செயல்பட அவர்களுக்காக ஜெபிப்போம். உலகமெங்கும் உள்ள மக்கள் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலுக்காக தொடர் ஜெபங்களை ஏறெடுத்து வருகின்றனர். எனவே நாமும் புதிய திருத்தந்தை விரைவில் தேர்ந்தெடுக்கப்பட நமது ஜெபங்களை ஏறெடுப்போம். திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கர்தினால்கள் அவை என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்வினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். கடந்த சில நாட்களாக தாங்கள் விவாதித்த 2 விடயங்கள் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கர்தினால்கள் அவை. 1996ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்களால் உருவாக்கப்பட்ட யுனிவர்சி டொமினிச்சி கிரேச்சிஸ் என்ற அப்போஸ்தலிக்க அமைப்புமுறை சட்டங்களின் 33ஆம் எண்ணின்படி திரு அவையில் 80 வயதிற்குட்பட்ட கர்தினால்கள் 120 பேரே இருப்பர் என கூறப்பட்டிருந்தாலும் அதே அமைப்புமுறை சட்டத்தின் 36ஆம் எண்ணில் கூறப்பட்டுள்ளவைகளுக்கு இயந்த வகையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நியமனங்கள் இவ்வெண்ணிக்கையை தாண்டியுள்ளதையும் குறித்து கர்தினால்கள் விவாதித்துள்ளனர். ஒரு கர்தினால் உருவாக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்து திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை அவருக்கு உள்ளது என்பதையும் அறிவித்துள்ளனர் கர்தினால்கள். மேலும்
இரண்டாவது கருத்தாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கர்தினால்கள் அவையிலிருந்து விலக்கப்பட்ட கர்தினால் ஜோவான்னி ஆஞ்சலோ பெச்சு அவர்கள் மறைந்த திருத்தந்தையின் முடிவுக்கு மதிப்பளிக்கும் விதமாகவும் திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கர்தினால்கள் குழுவுடனான ஒன்றிப்புடனும் தேர்தல் அமைதியுடன் இடம்பெறவும் தான் இத்தேர்தலில் பங்கேற்கவில்லை என அறிவித்துள்ளது குறித்தும் ஆயர்கள் விவாதித்துள்ளனர். இதற்காக கர்தினால்கள் அவை அவரை பாராட்டுவதாகவும் ஏப்ரல் 30 புதன்கிழமையன்று வெளியிடப்பட்ட கர்தினால்களின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதிய திருத்தந்தைக்கான தேர்தலுக்கு முன்னான திருப்பலி மற்றும் சிஸ்டைன் சிற்றாலயத்திற்குள் நுழையும் நேரம் ஆகியவை குறித்து ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமையன்று கர்தினால்கள் அவையின் 6வது கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த 6வது கூட்டத்தில் 80 வயதிற்குட்பட்ட, அதாவது திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் தகுதியுடைய 124 கர்தினால்கள் உட்பட 183 கர்தினால்கள் கலந்து கொண்டனர். இதில் 20 பேர் அந்த 6வது கூட்டத்தில் உரையாற்றினர். இன்றைய உலகில் திரு அவை அது எதிர்நோக்கும் சவால்கள், தாங்கள் வாழும் கண்டங்களிலும் பகுதிகளிலும் எடுக்கப்பட்டு வரும் தீர்வுகள், திரு அவையின் பதில் உரைகள் என்பவை குறித்து கர்தினால்கள் தங்கள் கருத்துக்களை இக்கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டனர். புதிய திருத்தந்தைக்கான தேர்தலை துவக்கி வைப்பதற்கு முன்னான திருப்பலி அனைத்து கர்தினால்களின் பங்கேற்புடன் புனித பேதுரு பெருங்கோவிலில் உள்ளூர் நேரம் காலை 10 மணிக்கு, அதாவது இந்திய நேரம் நண்பகல் 1:30 கர்தினால்கள் அவையின் தலைவர் கர்தினால் ஜோவான்னி பத்திஸ்தா ரே அவர்களின் தலைமையில் நிறைவேற்றப்படும். உள்ளூர் நேரம் மாலை 4:30 பவுலின் சிற்றாலயத்தில் புனிதர்களின் மன்றாட்டை ஜெபித்தபின் கர்தினால்கள் சிஸ்டைன் சிற்றாலயத்திற்குள் நுழைவர். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இறைபதம் சேர்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கென ஏப்ரல் 29ஆம் தேதி கூடிய ஐநா பொது அவையின் சிறப்பு கூட்டத்திற்கு திரு அவையின் நன்றியை வெளியிட்டார் பேராயர் கப்ரியேலே காச்சா. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கென கூட்டப்பட்ட ஐநாவின் பொது அவையின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய ஐநாவிற்கான திருப்பிட பிரதிநிதி பேராயர் காச்சா அவர்கள் திருத்தந்தையின் அடக்க திருப்பலியில் கலந்து கொள்ள ஐநா பொதுச் செயலர் அந்தோனியோ குட்டாரஸ் அவர்கள் வத்திக்கான் வந்ததற்கும் தற்போதைய அஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கும் முதலில் திருப்பிடத்தின் நன்றியை வெளியிட்டார். அண்மையில் இறைபதம் அடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கண்டதுபோல் ஒவ்வொருவரிலும் இறைவனைக் காண நாம் பழக வேண்டும் என அனைத்து விசுவாசிகளுக்கும் அழைப்பு விடுத்தார் கர்தினால் மௌரோ கம்பேத்தி. காலம் சென்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கான 9 நாள் ஜெபக்காலத்தின் 4ஆம் நாள் திருப்பலியை ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமையன்று மாலை புனித பேதுரு பெருங்கோவிலில் நிறைவேற்றிய கர்தினால் கம்பேத்தி அவர்கள், கிறிஸ்துவாகிய மனுமகன் முன்பு இந்த உலகம் முழுவதும் கூட்டப்படும்போது நாம் நம் வாழ்வில் மற்றவர்களை சந்தித்தபோது அவர்களை கருணையுடன் நோக்கி அவர்களில் இறைவனை கண்டுகொண்டோமா என்ற கேள்வி முக்கியத்துவம் பெறும் என உரைத்தார். மனிதனை கௌரவப்படுத்தும்போது நாம் இறைவனை கௌரவப்படுத்துகின்றோம், அதேபோல் மனிதனை வெறுக்கின்றவர் இறைவனை வெறுக்கின்றார் என்ற வார்த்தைகளையும் எடுத்துரைத்தார் கர்தினால் கம்பேத்தி. மே மாதம் 7ஆம் தேதி துவங்கவிருக்கும் புதிய திருத்தந்தைக்கான தேர்தலில் 5 கண்டங்களிலிருந்து 71 நாடுகளின் கர்தினால்கள் கலந்து கொள்வர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 80 வயதிற்குட்பட்ட கர்தினால்களுள் 135 பேரில் 4/3 பகுதியினர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள். இதற்கிடையே 135 கர்தினால்களுள் 2 உடல்நிலை காரணமாக இந்த தேர்தலில் கலந்து கொள்ள வத்திக்கானுக்கு வர முடியாத நிலையை வெளிப்படுத்தியுள்ளதைத் தொடர்ந்து தற்போது வாக்களிப்பவர்களின் எண்ணிக்கை 133ஆக குறைந்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.